வணக்கம். செய்திச் சுருக்கம். பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் நாளை துவக்கம். லோக்சபா தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. இதற்கான பணிகளை தலைமை தேர்தல் கமிஷனும் துவங்கியுள்ளது. அரசியல் கட்சிகளும் முழுவீச்சில் தயாராகி வருகின்றன. பாஜகவின் தேசிய செயற்குழு கூட்டம் நாளை மதியம் 3 மணிக்கு டெல்லி பாரத் மண்டபத்தில் துவங்குகிறது. ஜே.பி. நட்டா தலைமையில் 2 நாட்கள் நடக்கும் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். லோக்சபா தேர்தலில் ஹேட்ரிக் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளது. கூட்டத்தில் பிரதமர் மோடி நிறைவு உரையாற்றுகிறார். நாடு முழுவதும் இருந்து 11,500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். கிளாம்பாக்கத்திலிருந்து 120 பஸ்கள் கூடுதலாக இயக்கம். கிளாம்பாக்கம் புதிய பஸ் ஸ்டாண்டில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கிளாம்பாக்கத்திலிருந்து குறிப்பிட்ட அட்டவணைப்படி பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் வார இறுதி விடுமுறை தினங்களில் சிறப்பு பஸ்களும் இயக்கப்படுகின்றன. இரவு 11 மணிக்கு மேல் பஸ்களின் எண்ணிக்கை மெல்ல மெல்ல குறைக்கப்படும். அதிகாலை நேரத்தில் பயணம் செய்வது ஆபத்தானது. அதனால்தான் இரவு நேர பஸ் போக்குவரத்து தவிர்க்கப்படுகிறது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளியூர்களுக்கு 1095 பஸ்கள் இயக்கப்படுகின்றன. இன்று முதல் கூடுதலாக 120 பஸ்கள் இயக்கப்படும். அதன்படி நாள் ஒன்றுக்கு 1215 பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. இனி வதந்தி பரப்புவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் 6 ஏடிஎம்கள் 50 கடைகள் திறப்பதற்கான பணிகள் நடக்கிறது என அமைச்சர் சிவசங்கர் கூறினார். விவசாயிகளை வஞ்சித்த திமுக, அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழக விவசாயிகளை திமுக அரசு வஞ்சித்துவிட்டது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். காவிரி ஆற்றில் குறித்த நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படாததால் இந்த ஆண்டு டெல்டா பகுதிகளில் சம்பா நெல் சாகுபடி 40 விழுக்காடு குறைந்திருப்பதாக செய்தி வெளிவந்துள்ளது. திமுக அரசின் கையாலாகத்தனமே முழுக்க முழுக்க இதற்கு காரணம். கர்நாடகத்தை ஆளும் காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணிக்காக தண்ணீர் பெற்றுக் கொடுக்காமல் தமிழக விவசாயிகளை வஞ்சித்திருக்கிறது திமுக அரசு. கர்நாடக மாநிலத்தில் போதுமான அளவு தண்ணீர் இருந்தும் தமிழகத்துக்கு சேர வேண்டிய தண்ணீரை திறந்துவிட மறுத்து வந்தது. அதை எதிர்த்து திமுக குரல் எழுப்பவில்லை. டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு 2 மாநில திமுக காங்கிரஸ் அரசுகளே முழு பொறுப்பு. போதிய மகசூல் இல்லாமல் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் விவசாயிகளுக்கு தமிழக அரசு உடனடியாக நஷ்டஈடு வழங்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். ராமேஸ்வரத்தில் போலி தீர்த்தம், வடமாநில பக்தர்களுக்கு குறி. ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் புனித நீராடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இதில் 22வது தீர்த்தமான கோடி தீர்த்தத்தில் நீராடினால் அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கோடி தீர்த்தம் 1/2 லிட்டர் பாட்டிலில் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதமாக விற்கப்படுகிறது. 2, 3ஆம் பிரகாரத்தில் உள்ள பிரசாத கடையில் 20 ரூபாய்க்கு கிடைக்கும். பல ஆண்டுகளாக இந்த நடைமுறை தொடர்கிறது. இந்த சூழலில் சில மாதங்களாக கோவில் கிழக்கு, மேற்கு வாசல் மற்றும் சந்நிதி தெருவில் உள்ள கடைகளில் போலி தீர்த்தம் விற்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. புனிதம் வாய்ந்த இந்த தீர்த்தத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக வியாபாரிகள் கோடி தீர்த்தம் என கூறி 50 ரூபாய்க்கு விற்கின்றனர். இதை அறியாத வெளிமாநில பக்தர்கள் சிலர் வாங்கி ஏமாறுவதாக உள்ளூர் பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். போலி கோடி தீர்த்தம் வடமாநில பக்தர்களை குறிவைத்து விற்கப்படுகிறது. இதை தடுக்காமல் அறநிலையத்துறை அலட்சியமாக உள்ளதால் கோவில் புனிதம் கெடுகிறது என இந்து அமைப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோவில் கோடி தீர்த்தம் விற்பதற்கு தனியார் யாருக்கும் அனுமதி இல்லை. இதை தடுக்க புகார் அளிக்க உள்ளோம் என கோவில் நிர்வாகத்தினர் கூறியுள்ளனர். தோல்வி பயமா, உடல்நிலை காரணமா? ராஜ்யசபாவுக்கு நட்டா, சோனியா ஏன்? எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுக்கும் என்பது தெரியாமல் சஸ்பென்ஸ் வைப்பதில் பாஜக கை தேர்ந்தது. அதுபோல் கடைசி நேரம் வரை எந்த முடிவையும் எடுக்காமல் திகிலேற்றுவது காங்கிரசின் பாணி. இந்த சூழலில் பாஜக தன் தேசிய தலைவர் நட்டாவை குஜராத்திலும், காங்கிரஸ் அதன் முன்னாள் தலைவர் சோனியாவை ராஜஸ்தானிலும் ராஜ்யசபாவுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளன. ஏன் இந்த இருவரும் மக்களை சந்திக்கும் லோக்சபா தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற கேள்வி அனைவரிடமும் எழுந்துள்ளது. நட்டா விவகாரத்தில் 2019 ஜூனில் அவர் செயல் தலைவராகவும் 2020இல் தேசிய தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். தலைமை பொறுப்பை அவர் ஏற்றதில் இருந்து பல மாநில தேர்தல்களில் பாஜகவுக்கு வெற்றி கிடைத்தது. தொட்டதெல்லாம் துலங்கும் என்ற பேச்சு இருந்தபோது அவருடைய சொந்த மாநிலமான ஹிமாச்சலில் ஆட்சியை இழந்தனர். இது தனிப்பட்ட முறையில் நட்டாவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. அதற்காகத்தான் அவருக்கு லோக்சபா தேர்தலில் வாய்ப்பு தரப்படவில்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது.
இது தவிர லோக்சபா தேர்தலில் நாடு முழுவதும் ஒருங்கிணைந்து பணியாற்ற நட்டாவை ராஜ்யசபா எம்பியாக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சோனியா எடுத்த முடிவுக்கான காரணம் வேறு மாதிரியாக கூறப்படுகிறது. 1999 இருந்து லோக்சபா எம்பியாக இருந்து வரும் அவர் உடல்நிலை மற்றும் வயதை காரணம் காட்டியுள்ளார். அது ஓரளவுக்கு உண்மைதான். அவரது உடல்நிலை தீவிர பிரச்சாரத்துக்கு ஒத்துழைக்காது. ஆனாலும் வேறு சில முக்கிய காரணங்களும் கூறப்படுகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ரெபரேலி தொகுதியின் எம்பியாக உள்ள அவர் வரும் தேர்தலில் அங்கு வெற்றி வாய்ப்பு மங்கலாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தொகுதியின் கடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் 4வது இடத்தை பிடித்தது. இது தவிர ஒட்டுமொத்தமாக 2.3% ஓட்டுகளுடன் மாநிலத்தில் 2 சட்டசபை தொகுதிகளில் மட்டுமே வென்றது. இப்போது உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்துள்ளதால் லோக்சபா தேர்தலில் காங்கிரசுக்கு வெற்றி கிட்டுமா என்பது தெளிவில்லாத நிலைதான் எனவும் அரசியல் கருத்துக்கள் எழுந்தன. இதனாலேயே சோனியா ஒதுங்கியுள்ளார். 1991 முதல் டெல்லியில் உள்ள 10 ஜன்பத் சாலை பங்களாவில் சோனியா வசித்து வருகிறார். எம்பி பதவியை இழந்தால் அதை இழக்க நேரிடும் என்பதால் ராஜ்யசபா தேர்தலை அவர் தேர்ந்தெடுத்ததாகவும் கூறப்படுகிறது. தேவகவுடாவுக்கு மூச்சு திணறல், பெங்களூரு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை. முன்னாள் பிரதமரும் ஜேடிஎஸ் கட்சி தேசிய தலைவருமான தேவகவுடா பெங்களூர் பத்மநாப நகரில் உள்ள தனது வீட்டில் வசித்து வருகிறார். அங்கிருந்தபடியே அரசியல் பணிகளை கவனித்து வருகிறார். அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. பெங்களூரு HAL விமான நிலைய ரோட்டில் உள்ள மணிபால் ஆஸ்பத்திரியில் உடனடியாக அட்மிட் செய்யப்பட்டார். டாக்டர்கள் மருத்துவ பரிசோதனை செய்தனர். மூச்சு திணறல் இருப்பது தெரியவந்தது. டாக்டர் சத்யநாராயணா தலைமையிலான குழுவினர் தேவகவுடாவுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். தேவகவுடாவின் உடல்நிலை சீராக உள்ளது. பயப்படும் அளவுக்கு ஒன்றுமில்லை என டாக்டர்கள் தெரிவித்தனர். ஞானவாபியில் பூஜை, ஹைகோர்ட் தீர்ப்பு என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் வளாகத்தை அடுத்து ஞானவாபி மசூதி உள்ளது. இந்த மசூதி இருக்கும் இடத்தில் இந்து கோயில் இருந்தது. கோயிலை இடித்துவிட்டு அவுரங்கசீப் மசூதியை கட்டினார். எனவே அந்த இடத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என இந்துக்கள் வழக்கு தொடர்ந்தனர். அதை விசாரித்த வாரணாசி நீதிமன்றம் மசூதி இருக்கும் இடத்தில் இந்திய தொல்லியல் துறையினர் ஆய்வு நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டது. தொல்லியல் துறை ஆய்வறிக்கையில் கோவில் இருந்த இடத்தில் தான் மசூதி கட்டப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி ஞானவாபி மசூதி இடத்தை இந்துக்களிடம் ஒப்படைக்கும்படி விஸ்வ இந்து பரிஷத் வலியுறுத்தியது. இந்த வழக்கை விசாரித்த வாரணாசி கோர்ட் மசூதி வளாகத்துக்குள் சென்று அங்குள்ள கடவுள் சிற்பங்களை வழிபட இந்துக்களுக்கு அனுமதி வழங்கி கடந்த 31ஆம் தேதி உத்தரவிட்டது. மறுநாளே ஞானவாபி மசூதியின் அடித்தள பகுதியில் இந்துக்கள் பூஜை செய்ய துவங்கினர். வாரணாசி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக ஞானவாபி மசூதி கமிட்டி சார்பில் அலகாபாத் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை நீதிபதி ரோஹித் ரஞ்சன் அகர்வால் விசாரித்தார். காசி விஸ்வநாதர் ஆலய அறக்கட்டளை சார்பில் மூத்த வழக்கறிஞர் வைத்தியநாதன் வாதங்களை முன்வைத்தார். முஸ்லிம்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் நக்வி வாதிட்டார். இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை நீதிபதி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளார். விண்ணில் பாய GSLV தயார். கவுண்டவுன் இன்று துவக்கம். வானிலை மற்றும் பேரிடர் எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே பெறுவதற்காக இன்சாட் 3DS என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து GSLV F-14 ராக்கெட் மூலம் நாளை மாலை 5:30 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. GSLV ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள் தயார் நிலையில் உள்ளன. இதற்கான 27.5 மணி நேர கவுண்டவுன் இன்று மதியம் 2:05 மணிக்கு துவங்குகிறது. ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாடுகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர்.